பேரருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய அல்லாஹுவின் திருப்பெயரால் துவங்குகின்றேன். அலிஃப் லாம் ரா. நபியே, இது வேதமாகும். மனிதர்களை அவர்களுடைய இறைவனின் அனுமதியை கொண்டு இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் நீர் கொண்டு வருவதற்காக இவ்வேதத்தை நாமே உம்மீது இறக்கியிருக்கின்றோம். புகழுக்கு உரியவனும் வல்லமை மிக்கோனுமாகிய அல்லாஹுவின் பாதையில் அவர்களை நீர் கொண்டு வருவீராக. அல்லாஹ் எத்தகையவன் என்றால், வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே சொந்தமாகும். இன்னும் இதை நிராகரிப்போருக்கு கடினமான வேதனையினால் பெருங்கேடுதான். இவர்கள் மறுமையை விட இவ்வுலக வாழ்க்கையே அதிகமாக நேசிக்கிறார்கள். அல்லாஹுவின் வழியை விட்டும் மற்றவர்களையும் தடுக்கின்றார்கள். அதில் கோணலையும் உண்டாக்க விரும்புகிறார்கள். இவர்கள் மிகவும் தூரமான வழிகேட்டிலேயே இருக்கின்றார்கள். ஒவ்வொரு தூதரையும் அவருடைய சமூகத்தாருக்கு அவர் விளக்கி கூறுவதற்காக அவர்களுடைய மொழியிலேயே போதிக்கும்படி நாம் அனுப்பி வைத்தோம். அல்லாஹ் தான் நாடியோரை வழி தவறச் செய்கின்றான், தான் நாடியோருக்கு நேர்வழியையும் காண்பிக்கின்றான். அவன் வல்லமை மிக்கவனாகவும் ஞானமுடையவனாகவும் இருக்கின்றான். நிச்சயமாக நாம் மூசாவை நம்முடைய அத்தாட்சிகளை கொண்டு அனுப்பி வைத்து, நீர் உம்முடைய சமூகத்தினரை இருள்களிலிருந்து வெளியேற்றி பிரகாசத்தின்பால் கொண்டு வாரும். அல்லாஹுவின் கட்டளை கொண்டு நிகழ்ந்த பல சம்பவ நாட்களை அவர்களுக்கு நினைவூட்டும் என்று கட்டளையிட்டோம். நிச்சயமாக இதில் பொறுமையுடையோர், நன்றி செலுத்துவோர் எல்லோருக்கும் படிப்பினைகள் இருக்கின்றன. மூசா தம் சமூகத்தாரிடம், ஃபிரௌனுடைய கூட்டத்தாரிடம் இருந்து அல்லாஹ் உங்களை காப்பாற்றிய போது அல்லாஹ் உங்களுக்கு புரிந்த அருட்கொடையை நினைத்து பாருங்கள். அவர்களோ உங்களை கொடிய வேதனையால் துன்புறுத்தியதுடன் உங்களுடைய ஆண் குழந்தைகளை அறுத்து கொலை செய்தும் உங்கள் பெண் மக்களை மட்டும் உயிருடன் விட்டுக் கொண்டும் இருந்தார்கள். இதில் உங்கள் இறைவனிடம் இருந்து உங்களுக்கு மகத்தான சோதனை ஏற்பட்டு இருந்தது என்று கூறினார். இதற்காக எனக்கு நீங்கள் நன்றி செலுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நான் என் அருளை அதிகமாக்குவேன். அவ்வாறில்லாது நீங்கள் மாறு செய்தீர்களானால் நிச்சயமாக என்னுடைய வேதனை மிக கடுமையானதாக இருக்கும் என்று அறிக்கையிட்டதையும் நினைவு கூறுங்கள். மேலும் தம் சமூகத்தாரிடம், நீங்களும் பூமியில் உள்ள அனைவரும் சேர்ந்து மாறு செய்த போதிலும் அவனுக்கு யாதொரு நஷ்டமும் ஏற்படாது. நிச்சயமாக அல்லாஹ் தேவையற்றோனும் புகழுடையோனுமாக இருக்கின்றான் என்றும் கூறினார். உங்களுக்கு முன் சென்று போன நூஹ், ஆத், சமூது போன்ற சமூகத்தாரின் செய்திகளும் அவர்களுக்கு பின் வந்தவர்களுடைய செய்திகளும் உங்களுக்கு வரவில்லையா? அவர்களை அல்லாஹ்வை தவிர வேறு எவரும் அறியார். அவர்களிடத்தில் அல்லாஹ் அனுப்பிய அவர்களுடைய இறை தூதர்கள் தெளிவான அத்தாட்சிகளை கொண்டு வந்தார்கள். அப்போது அவர்களுடைய கைகளை அவர்களுடைய வாய்களின் பக்கம் தட்டிவிட்டு, நீங்கள் எதை கொண்டு அனுப்பப்பட்டிருக்கின்றீர்களோ அத்தூதை நிச்சயமாக நாங்கள் நிராகரிக்கின்றோம். அன்றியும் நீங்கள் எங்களை எதன்பால் அழைக்கிறீர்களோ அதை பற்றியும் நாங்கள் பெரும் சந்தேகத்தில் இருக்கிறோம் என்று கூறினார்கள். அதற்கு இறைவன் அனுப்பிய அவர்களுடைய தூதர்கள், வானங்களையும் பூமியையும் படைத்த அல்லாஹ்வை பற்றியா உங்களுக்கு சந்தேகம்? அவன் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக உங்களை அழைக்கின்றான். அத்துடன் ஒரு குறிப்பிட்ட தவணை வரை உங்களுக்கு உலகில் அவகாசம் அளிக்கின்றான் என்று கூறினார்கள். அப்போது அவர்கள், நீங்கள் எங்களைப் போன்ற மனிதர்களே அன்றி வேறு இல்லை. எங்களுடைய மூதாதையர்கள் வணங்கிக் கொண்டிருந்தவற்றை விட்டும் எங்களை தடுக்கவா நீங்கள் விரும்புகிறீர்கள்? அப்படியானால் எங்களுக்கு தெளிவான ஆதாரங்களை கொண்டு வாருங்கள் என கூறினார்கள். அதற்கு அவர்களிடம் வந்த தூதர்கள் அவர்களை நோக்கி, நாங்கள் உங்களைப் போன்ற மனிதர்களே அல்லாமல் வேறில்லை. எனினும் அல்லாஹ் தன் அடியார்களில் தான் நாடியவர் மீது அருள் புரிகிறான். அல்லாஹுவின் அனுமதியின்றி நாங்கள் உங்களுக்கு எந்த ஓர் ஆதாரத்தையும் கொண்டு வருவதற்கு இல்லை. இன்னும் உறுதியாக நம்பிக்கை கொண்டோர் எல்லாம் அல்லாஹுவின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்று கூறினார்கள். அல்லாஹுவின் மீதே நாங்கள் உறுதியான நம்பிக்கை கொள்ளாமல் இருக்க எங்களுக்கு என்ன நேர்ந்தது? நிச்சயமாக அவன்தான் எங்களுடைய வழிகளையும் எங்களுக்கு நிச்சயமாக நேர்படுத்தி காட்டினான். நீங்கள் எங்களுக்கு கொடுக்கும் துன்பத்தை நிச்சயமாக பொறுத்துக் கொள்வோம். உறுதியாக நம்பிக்கை வைப்போர் அல்லாஹுவின் மீதே உறுதியாக நம்பிக்கை வைக்கட்டும் என்றும் கூறினார்கள். நிராகரிப்பவர்கள் அவர்களுடைய தூதர்களை நோக்கி,
நிச்சயமாக நாங்கள் உங்களை எங்கள் பூமியில் இருந்து வெளியேற்றி விடுவோம், அல்லது நீங்கள் எங்கள் மார்க்கத்திற்கு திரும்பிவிட வேண்டும் என்று கூறினார்கள். அப்போது நிச்சயமாக நாம் இந்த அநியாயக்காரர்களை அழித்து விடுவோம் என்றும், நிச்சயமாக நாம் உங்களை அவர்களுக்கு பின் இப்பூமியில் குடியேற்றுவோம், இது என் முன்னால் விசாரணைக்காக நிற்பதை அஞ்சியும் என் எச்சரிக்கையை அஞ்சி நடப்பவருக்கும் சன்மானம் ஆகும் என்றும் வஹி மூலம் அவர்களுடைய இறைவன் அவர்களுக்கு அறிவித்தான். ஆகவே அத்தூதுவர்கள் அல்லாஹ்வின் உதவியை நாடினார்கள். ஆனால் பிடிவாதக்கார வம்பன் ஒவ்வொருவனும் ஏமாற்றமடைந்தான். அவனுக்கு முன்னால் நரகம்தான் இருக்கிறது. இன்னும் அவனுக்கு துர்நாற்றமுள்ள ஷீழ் நீரே குடிக்க கொடுக்கப்படும். அதை அவன் சிரமத்தோடு சிறிது சிறிதாக விழுங்குவான். எனினும் அது அவன் தொண்டையில் எளிதில் இறங்காது. ஒவ்வொரு திசையிலிருந்தும் அவனுக்கு மரணம் வந்து கொண்டிருக்கும். எனினும் அவன் இறந்து விடுபவனும் அல்லன். அன்றியும் அவன் முன்னே மிக கொடிய வேதனையும் உண்டு. எவர்கள் தங்களுடைய ரப்பை இரட்சகனை நிராகரிக்கிறார்களோ அவர்களுக்கு உதாரணமாவது அவர்களுடைய செயல்கள் சாம்பல் போன்றவை. புயற்காற்று கடினமாக வீசும் நாளில் அச்சாம்பலை இலேசாக்கி காற்று அடித்துக் கொண்டு போய்விட்டது. அவ்வாறே தாங்கள் சம்பாதித்த பொருள்களில் எதன் மீதும் அவர்களுக்கு அதிகாரம் இராது. இதுவே வெகு தூரமான வழிகேடாகும். நிச்சயமாக அல்லாஹ் வானங்களையும் பூமியையும் உண்மையை கொண்டே படைத்திருக்கின்றான் என்பதை நீ பார்க்கவில்லையா? அவன் நாடினால் உங்களை போக்கிவிட்டு புதியதொரு படைப்பை கொண்டு வருவான். இன்னும் இது அல்லாஹுவுக்கு கடினமானதும் அல்ல. அன்றியும் அனைவரும் வெளிப்பட்டு மறுமை நாளில் அல்லாஹுவின் சமூகத்தில் நிற்பார்கள். அப்போது இவ்வுலகில் பலவீனமாக இருந்தவர்கள் இவ்வுலகில் பெருமையடித்துக் கொண்டிருந்தவர்களை நோக்கி, நிச்சயமாக நாங்கள் உலகில் உங்களை பின்தொடர்பவர்களாக இருந்தோம். இப்போது நீங்கள் அல்லாஹ் வழங்க இருக்கும் வேதனையிலிருந்து எதையேனும் எங்களை விட்டு நீங்கள் தடுக்க முடியுமா என்று கேட்பார்கள். அதற்கு அவர்கள், அல்லாஹ் எங்களுக்கு ஏதாவது வழியை காட்டினால் நாங்கள் அவ்வழியை உங்களுக்கு காட்டுவோம். தப்பிக்க வழியே இன்றி வேதனையை அஞ்சி நாம் பதறி கலங்கினாலும் அல்லது பொறுமையாக இருந்தாலும் நமக்கு ஒன்றுதான், வேறு புகலிடமே நமக்கு இல்லையே என்று கை சேதப்பட்டு கூறுவார்கள். மறுமையில் இவர்கள் பற்றி தீர்ப்பு கூறப்பெற்றதும் ஷைத்தான் இவர்களை நோக்கி, நிச்சயமாக அல்லாஹ் உங்களுக்கு உண்மையான வாக்குறுதியையே வாக்களித்திருந்தான். நானும் உங்களுக்கு வாக்களித்திருந்தேன். ஆனால் நான் உங்களுக்கு கொடுத்த வாக்கில் மாறு செய்து விட்டேன். நான் உங்களை அழைத்தேன். அப்போது நீங்கள் என் அழைப்பினை ஏற்றுக்கொண்டீர்கள் என்பதை தவிர எனக்கு உங்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை. ஆகவே நீங்கள் என்னை நிந்திக்காதீர்கள். உங்களையே நீங்கள் நிந்தித்துக் கொள்ளுங்கள். உங்களை நான் காப்பாற்றுபவன் இல்லை, நீங்களும் என்னை காப்பாற்றுகிறவர்கள் இல்லை. நீங்கள் முன்னால் என்னை அல்லாஹுவுக்கு இணையாக்கிக் கொண்டிருந்ததையும் நிச்சயமாக நான் நிராகரித்து விட்டேன். நிச்சயமாக அக்கிரமக்காரர்களுக்கு நோவினை மிக்க வேதனைதான் உண்டு என்று கூறுவார்.